ரூத் 3ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ரூத் 3ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி நல்லா வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்றார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை போவாஸ் ஆகிய மனிதன் ரூத்தை பார்த்து சொல்ல வார்த்தை தான் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இது ஆவிக்குரிய அர்த்தத்திலே நாம் எடுத்துக்கொள்வோமானால் போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக அவர் இருக்கிறார். ரூத் நாம ஸ்தோத்திரம் விசுவாசிகளாகிய நமக்கு ஒப்பனையாக வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அதன்படி தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே என்று அங்க அழைக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எல்லாம் சேர்ந்து அந்த மேல் வசனத்தை மட்டும் எல்லாம் சொல்லுங்க. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. என்னைய பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. கொஞ்சம் பக்கத்தை திரும்பி சொல்லுங்க, பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. நீ அப்படி சொல்லுங்க, கையை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. முகத்தை பார்த்து சொன்னீங்களா? ஆமே. முகத்தை பார்த்து சொன்னீங்களா? ஆமே. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அல்லேலூயா. இந்த வார்த்தையை எத்தனை பேர் டெய்லி நான் சொன்னேன்னு சொல்றாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னீங்களா? சரி, சொல்லாத ஆட்கள் இந்த வாரத்தில் நீங்க பிரயாசப்படுங்க. சரியா? ஆண்டவர் நல்லவர். அப்போ நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அந்த 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. என்ன செய்வேன்? உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொன்ன ஆண்டவர் உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ வேண்டாத தரமாட்டார், வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். நல்ல கை போய் தள்ள சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரம் நம்ம தியானித்தோம், ஆண்டவர் இதெல்லாம் வேண்டியதை கர்த்தர் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்ததை பார்த்தோம், யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்ததை பார்த்தோம். ஸ்தோத்திரம். சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பார்த்தோம்ல. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து அதை நம்ம தியானிக்க நேரம் இல்லை, நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து. அப்போ ஆண்டவர் நிச்சயமாய் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் மாற்ற ஆண்டவர் போதுமான தேவனா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் நினைச்சோம். சரி, பரவாயில்ல. 3 காரியங்களை நம்ம தியானிச்சோம். முதலாவது என்ன தியானிச்சோம்? ஞாபகம் இருக்கா? உண்மையுள்ள மனுஷன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், நீதிமொழி 28ஆம் அதிகாரம். உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. கேட்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த வாரம் எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க? ட்ரை பண்ணீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ட்ரை பண்ணாதவங்கள இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. எதிர்ப்பதான் சொல்லுங்க. அதை சொல்லுங்க. பொய் சொல்லாம இருக்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ நம்ம வாழ்க்கையில உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எதெல்லாம் உண்மையா இருக்கணும் நான் சொன்னேன். நம்ம வாயில, நம்முடைய கையில, எல்லாவற்றிலும் நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன். மற்றவங்க காரியங்களையும் நம்ம உண்மை உள்ளவர்களாக நம்ம காணப்படணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரியா? பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார் அவங்க சபை விசுவாசியை பற்றி ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னன்னா, அவங்க சபை விசுவாசி ஒருத்தர் ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருந்தாராம். ஃபாஸ்ட் ஃபுட் கடை. சரியா? சரி, அப்படிதான். அப்போ ஒரு நாள் அந்த விசுவாசி கடைக்கு அந்த பாஸ்டர் போனார். பாஸ்டர் போனாச்சுன்னா அந்த சிக்கன், அந்த பொரிச்சு வச்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா அப்படியே சிகப்பு கலர்ல, அப்படியே கலர்ஃபுல்லா, நமக்கு கலர்ஃபுல்லா தான் பிடிக்குது, அப்படிதானே? அதாவது அந்த நிறைய சிக்கனை பொரிச்சு வச்சிருந்தாராம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சான். அப்போ அதை பார்த்துட்டு பாஸ்டர் கேட்டாங்களா, பிரதர் இவ்வளவு பொரிச்சு வச்சிருக்கீங்களே தம்பி, இதெல்லாம் வித்துருமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ சில நாளைக்கு வித்துரும், சில நாளைக்கு விற்காம இருக்கும். அப்போ சரி, அந்த விற்காததை என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னாரா, அவர் சொன்னாரா, அவர் விசுவாசி பார்த்தீங்களா, பின்னால அவர் இந்த தள்ளுவண்டியில தான் அவர் சாயங்காலம் நேரம் மட்டும்தான் அந்த கடை வைக்கிறது. அப்போ அவர் சொன்னாரா, நான் பின்னால அந்த 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 கால்வாய் போதில் அதில் தட்டி விட்டுருவேனாராம். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? என்னத்தை இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்குல்ல, 3 பிள்ளைகள் இருக்குல்ல, பிள்ளைகளை கொண்டு கொடுக்க தானே? அது இல்லை பாஸ்டர், கொடுக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த அந்த அதுக்கு மசாலா இது பண்ணுவேன் பாருங்க, அதுக்கு கையில் என்ன செய்வேன், க்ளோஸ் போட்டு என்ன செய்வேன், அந்த மசாலாலாம் என்ன செய்வேன், அதை மிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கு ஒரு அது கலர்ஃபுல்லாக இருக்க ஒரு பொடி சேர்க்கணும் பார்த்தீங்களா, அந்த பொடியை நமக்கு மனிதனுக்கு என்ன செய்யாது,
அதுக்கு சேராது. அதனால என்ன செய்யணும்னா மீதி என்ன பண்ணிடுவேன். அப்போ பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாரா, எப்பா உனக்கே தெரியுது அதை உன் பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேங்கிற, ஆனால் அதை விற்று நீனும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் செய்கிறது அது அது நல்லா இருக்குதாப்பா, அது நியாயமாக இருக்குதா, அது ஆசீர்வாதமாக இருக்குமா? அப்படி இந்த கேள்வியை இந்த பிரதர் வீட்டில் போய் யோசித்தாராம். சே பாஸ்டர் எவ்வளோ உண்மை, நம்ம பிள்ளைக்கு நம்ம அதை கொடுக்கறது இல்லை, அப்போ அதை நம்ம என்ன அப்படி சொல்லிட்டு அன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 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 வியாபாரத்தை குறைக்க ஆரம்பிச்சாராம். அந்த கடையை சுத்தம் மூடிட்டாராம். மூடிட்டு என்ன செய்யனா காய்கறி வியாபாரம் வைக்க ஆரம்பிச்சாராம் ராமேஸ்வரம் மலையிலோயா. அப்போ ஒரு நாள் பாஸ்டர் பார்க்க வந்தாராம். பிரதர் எப்படி இருக்கீங்க, கடை வியாபாரம் எப்படி இருக்குது? அப்புறம் பாஸ்டர் அந்த கடையை நான் எடுத்து வச்சிட்டேன். ஏன் எடுத்து வச்சிங்க? இல்லை பாஸ்டர் நீங்கள் எனக்கு சொன்னதை ரொம்ப யோசித்து பார்த்தேன். ஆமாம்ல, என் பிள்ளைக்கு நான் கொடுக்கறது இல்லை, அப்போ இன்னொருத்தங்க சாப்பிட்டு இன்னொருத்தங்களுக்கு அது 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 வந்து அது பக்க விளைவை உண்டாக்குற ஒரு காரியத்தை அது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு, அப்படி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு. அப்போ இப்போ என்ன செய்றீங்க? இப்போ காய்கறி கடை வச்சிருக்கிறேன், வியாபாரம் எப்படி இருக்குது? வியாபாரம் சுமாராக தான் பாஸ்டர் இருக்குது, ஆனால் நாங்கள் குடும்பமாக ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்குன்னாரா. அந்த கடை வச்ச போது அப்படி அமோகமா இருந்துச்சு, சரியா? அந்த கடை இருக்கும் போது நல்ல வியாபாரம் இருந்துச்சு. ஆனா இந்த காயில ரொம்ப லாபம் வரல. ஆனா அதுல இருந்ததை விட இதுல எப்படி இருக்கிறேன், இது சமாதானமா சந்தோஷமா ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கையில சோதரம் நம்ம உண்மையாய் வருகிற ஆசீர்வாதம் தான் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படும். கை வைத்து அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனங்களிடத்தையும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்தார். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்களேன், யாத்ராமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம், யாத்ராமம் 22 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. யாத்ராமம் 22:1, யாத்ராமம் 22:1. ஒருவர் ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்கப்பட. நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் இது தொழில், சரியா? ஆடோ மாடோ ஏதாவது ஒன்று திருடிட்டா, ஏதாவது ஒன்று அடுத்த எடுத்துட்டா, அல்லது வித்துட்டா என்ன செய்யணுமா தெரியுமா? சொல்லுங்க. அதுக்கு பதில் என்ன செய்யணுமா? 4 மடங்கு திரும்ப கொடுக்கணுமா, 5 மடங்கு திரும்ப கொடுக்கணுமா, சரியா? அப்பதான் என்னது உனக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற. அப்போ உலகத்தார் எப்படினாலும் வாழ்வாங்க, உலகத்தார் எப்படினாலும் வியாபாரம் பண்ணுவாங்க, உலகத்தார் எப்படினாலும் அவங்க சம்பாதிக்க நினைப்பாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில உண்மையுள்ள மனுஷன் தான், எல்லாம் சொல்லுங்க சத்தமா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தொழிலின் காரியத்துல, நம்முடைய கையின் பிரயாசத்துல, நம்முடைய வார்த்தையில எல்லாவற்றிலும் கர்த்தர் அப்படி உண்மையா இல்லைன்னா நம்ம 4 மடங்கு அல்லது 5 மடங்கு நம்ம என்ன செய்யணுமா? திரும்ப கொடுக்கணுமா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், லேவியராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம், லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 6:5. பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் கொடுத்து விட வேண்டும். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அதாவது பொய்யானையிட்டு பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி வியாபாரம் பண்றது, பொய் சொல்லி வருமானத்தை ஈட்டுறது, இந்த காரியங்கள் என்ன ஆகுமா கேட்டீங்கன்னா, அப்படி செய்தா அது வந்து அது அவனுக்கு ஆசீர்வாதமா அவனுக்கு காணப்படாதான், அதை அவன் திரும்ப கொடுக்கணுமா. அப்படி திரும்ப கொடுத்தா 4-5 மடங்கு அவன் திரும்ப கொடுக்கணும். அவன் தான் உண்மை உள்ள மனுஷன், அவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான் என்று வேதம் அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில இதுவரை எப்படி வாழ்ந்துமோ தெரியாது, இனி வருகிற நாட்கள்ல நம்ம அப்படி வாழ வேண்டும். இது அறிந்த சகையு தான் புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து சகையின் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ சகையை சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் யார்ட்டையாவது அநியாயமா நான் வாங்கியிருந்தா அதை நாளத்தனை என்ன செய்கிறேன், நான் திரும்ப கொடுக்கிறேன், நாளத்தனை என்ன செய்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவன் யாரின் குமாரனா இருக்கிறான், ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. அப்போ பாருங்க, அந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆபிரகாமின் நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாருங்க, அவர் அநியாயமாய் வாங்கினதெல்லாம் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாசத்துல நம்ம வாழ்க்கையிலும் ஆமென் சொல்ற இந்த வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு தீர்மானம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கலாம், இல்ல உண்மையா இல்ல, நம்ம உண்மையா இருந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வசன வார்த்தை நிறைவேறனா எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த கால நேரத்தில் நம்முடைய உண்மையை எதிர்பார்க்கிற. கை வைத்த சத்தம் அல்லேலூயா.
நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு குமரஜி சொன்னாங்க பாஸ்டர் இப்படி இந்த அநியாயம் பண்றவங்க தான் பாஸ்டர் நல்லா, அப்படி இல்லை. இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது அவங்க சந்ததிக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது, அவருடைய பிள்ளைக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது. அதனால தான் வசனம் சொல்லுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். ஆமென். அதனால சங்கீதக்காரன் தாவீது 24ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். சங்கீதம் 24:4 வசனங்க. 24:4 கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படும். சரியா? அப்போ பாருங்க, கையிலே சுத்தம் உள்ளவன், இருதயத்திலே மாசு இல்லாதவன் என்று சொல்லப்படும். சரியா? அப்போ இன்னைக்கு இந்த நம்ம இவ்வளவு 7 மாசங்கள் நம்ம கடந்த 8வது மாசம் வந்துட்டோம். இந்த மாசம் ஒரு தீர்மானம் எடுப்போம். அவன் சொல்ற எல்லாவற்றிலும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த இடத்துக்கு கத்தரை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. அதனால உங்க இருதயத்துல உண்மையெல்லாம் இருக்க முடியுமா அந்த உலகத்துல அப்படி நினைக்காதீங்க. நம்ம வேதத்துல வாசித்து போகும்போது அப்படி ஒரு மனிதன் உண்மையா இருந்திருக்கிறார். அதை மட்டும் நான் எடுத்து காட்டுட்டுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் புத்தகத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாரும் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வேகமா வாங்க. 3ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடே இருந்தேன்? சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். ஆமென். உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி யார் சொன்னது? யார் பேசுனது? யார் சொன்னது தெரியுமா? சாமுவேல். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்துல நம்ம சாமுவேல் தியானிச்சோம். சிறு பிள்ளையிலே அவர் தேவாலயத்துக்கு வந்தவர். அவருக்கு யாருமே கிடையாது, அப்பா அம்மா யாருடைய அந்த உறவு பாசமே இல்லாம தான் அவர் ஆலயத்துல அவர் வளர்ந்து வந்தார். ஆனா அவர் உண்மையாய் அவர் காணப்பட்டார். இங்க அவர் கேட்கிறாரு, அவர் நியாயாதிபதியா இருந்த போது, அவர் பிரதான ஆசிரியர் இருந்த போது, அவர் தீர்க்கதரிசி இருந்த போது அந்த வாழ்ந்த மக்கள்கிட்ட கேட்கிறாரு. அந்த எல்லாரும் பாருங்க, அந்த 3ஆம் வசனத்தை எல்லாரும் பாருங்க. அந்த 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, ஸ்தோத்திரம், நான் யாருடைய கழுதையாவது எடுத்துக்கொண்டேனா? யாருடைய இருதயா எடுத்துக்கொண்டேனா? யாருக்காவது அநியாயம் செய்தது உண்டா? யாருக்காவது இடுக்கண் செய்திருக்கிறேனா? யார்ட்டையாவது கையில பரிதானம் வாங்கி கொண்டு நான் கண் சாடையா நடந்துக்கனா? சொல்லுங்க. அப்படியானா அதை என்ன செய்வேன்? திரும்ப கொடுப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அந்த சாட்சியை பாருங்க. நான் அடுத்த வருஷம் அடுத்த மக்கள்லாம் சொல்றாங்க. நான் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, வாங்கவும் இல்லை என்றார்கள். சாட்சியை பார்த்தீங்களா? சாட்சியை பார்த்தீங்களா? நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், எப்படி ஐயா நம்ம உண்மையா வாழ்றது, எப்படி இந்த உலகத்தில் உண்மையா இருக்கிறது, உலகத்தில் உண்மை இருக்க முடியுமா அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனை வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கையை வைத்து சத்தம் அல்ல சொல்லுங்க. ஆமென். அப்ப நம்முடைய தேவன் என்ன எதிர்பார்க்கறனா, இந்த சாமுவேலை போல வாழ கத்த எதிர்பார்க்கிறார். அதான் கத்த சொன்னாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், எல்லாவற்றிலும் உண்மையாய் காணப்பட உதவி. வேலை செய்யற இடத்துல நல்ல உண்மையாய் வேலை செய்யுங்க. சரியா? நான் ஒன்று சொல்லுகிறேன், வேலை பார்க்குற இடத்துல இருக்கீங்களா, உண்மையா வேலை செய்யுங்க. உண்மையா வேலை செய்யுங்க. நீங்க செய்கிற காரியத்தை உண்மையா செய்யுங்க. அது கொஞ்சமா இருந்தாலும் அந்த அவர் சொன்னார்ல, அதுல நிறைய ஆசீர்வாதம் நிறைய வருமானம் வந்துச்சு. இப்போ காய்கறிகள் நிறைய வருமானம் வரல. அதுல இப்ப எப்படி இருக்கிறேன்? ஆசீர்வாதமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறோம், குடும்ப சமாதானமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். இதுதாங்க உலகத்துல பெரிய ஆசீர்வாதம். அதனால நீங்க அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ண வேண்டாம், அடுத்தவங்களை பார்த்து நம்ம நினைக்க வேண்டாம். சொல்ற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை அது நிறைவாய் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமா. அதனால நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாங்க. அப்படி உண்மை முதல்ல நம்ம பார்த்தோம், உண்மை உள்ள மனுஷன் என்ன செய்வான்? பரிபூர்ண ஆசீர்வாதம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா, ஆபிரகாம் நிமித்தமா கர்த்தர் ஈசாக் ஆசீர்வதித்தார். அதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவன். அப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும்? இன்னைக்கு ஜெபத்தை விசுவாசிக்கணும். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார், எனக்கு நன்மையை உண்டாக்குவார். நான் என்ன ஜெபம் பண்றேனோ ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருவார்.
இனி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் அப்படி பார்த்தோம்ல. மூணாவது நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? யாக்கோபு. யாக்கோபு நிமித்த லாபானை ஆசீர்வதித்தாரு. அதுக்கு காரணம் என்ன? யாக்கோபு போராடி ஜெபிக்கிறவன். இரவெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தை படித்து நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன்னு போராடி ஜெபிச்சான். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபம் என்பது சும்மா இந்த ஒரு சின்ன பிள்ளை கேட்குற மாதிரி கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி ஜெபம் இல்லை. மணிக்கணக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிற ஜெபம். உங்க சமூகத்தை ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, உடனே முழங்கால் போடுங்க, உடனே ஜெபம் பண்ணுங்களேன். ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமான தேவன். ஆமென். அப்போ ஒரு பிரச்சனை வந்தா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அதில் ஒரு நன்மையை செய்ய தேவன் போதுமானவர் இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? இல்ல போராடி ஜெபிக்கிறதா இருக்கணும். சரியா? இன்னைக்கு 4வது காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39:5. விசாரணைக்காரனாக அந்த வார்த்தை கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியரின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவற்றை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. போதும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் எகிப்தியனாகிய போத்திபாரின் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போ அதுவரை இந்த போத்திபாரின் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம், ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க காணப்படவில்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமாய் அங்க என்ன பார்க்கிறோம்? யோசேப்பின் வீட்டை ஆசீர்வதித்தார். அதையும் பாருங்க. யோசேப்பின் வீட்டுக்குள்ளேயும் யோசேப்பின் வீட்டு வெளியில காரியங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கை வைத்து சத்தம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே போல கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்க வீட்டில் உள்ளேயும் வெளியையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமான தேவன். ஆமென். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த ஆசீர்வதிக்க நல்ல குணத்தை நம்ம பார்த்து வர்றோம். யாக்கோபுட்ட போராடி ஜெபிக்கிற ஜெபம். யோசேப்பு சொன்னா யாரை சொல்லி என்ன சொல்வீங்க? யோசேப்புன்னு சொன்னா யோசேப்பு நல்ல குணம் என்ன சொல்வீங்க? யோசேப்புன்னு சொன்னா யோசேப்பு நல்ல குணம் என்ன சொல்வீங்க? உண்மையா? உண்மையா தியானிச்சிட்டோம். என்ன சொல்வீங்க? யோசேப்புன்னு டக்குன்னு சொல்லிட வேண்டாமா? ஸ்தோத்திரம். இங்க இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். யோசேப்புன்னு யாரும் என்ன சொல்லுவோம்? யோசேப்பு நல்ல கர்த்தருக்கு விரோதம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்புன்னு என்ன சொல்வீங்க? பரிசுத்தமா வாழ்ந்தார். யோசேப்புன்னு என்ன சொல்லுவோம்னா பரிசுத்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்க யோசேப்பு நிமித்தமாய் கர்த்தர் எகிப்தின் வீட்டையும் அவன் வீட்டில் உள்ளேயும் வெளியும் ஆசீர்வதிக்க காரணம் தெரியுமா? யோசேப்பின் பரிசுத்தத்தின் நிமித்தம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாவத்துக்கு பயந்து ஓடின நிமித்தமாய் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். என கண்மன கர்த்தர் பிள்ளை, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் மற்றவர்களை ஆசீர்வதிக்க உங்க வீட்டில் உள்ளேயும் வெளியும் ஆசீர்வதிக்கப்படுமானால் இந்த யோசேப்பை போல ஒரு பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கை வைத்தல அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென். யோசேப்பின் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதித்தது போல உங்களை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற போதுமானவர். அதுக்கு தேவை ஒரே ஒரு காரியம் தெரியுமா? யோசேப்பிட்ட இருந்த பரிசுத்தம் நம்ம இடத்துல காணப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வலது கை அல்லேலூயா. உச்சம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தம் என்ன தெரியுமா? இந்த உலக காரியங்களுக்கு விலகி நம்ம தேவனுக்கு உண்மையாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கிறது தான் பரிசுத்தமான வாழ்க்கை. ஆமென். நீங்க எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:14 இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்கள். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்போ பாருங்க, இங்க வசனம் சொன்னா யாவரோடு சமாதானம், அதுமாதிரி பரிசுத்தமா இருக்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று சொல்லப்படுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை எதிர்பார்க்க காரியம் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நம்முடைய எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கர்த்தரை ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு. 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தரா இருக்கிற அப்படினால
நீங்கள் எப்படி இருக்கனா பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தில் யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாஞ்சிக்கிறவர்களாக, நம்ம நாடுகளாக நம்ம காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ நம்முடைய இருதயத்துல ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் போதுமான தேவன் இருக்கிறார். நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உற்சாகம். அல்லேலூயா. அப்போ என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாகன்னு சொன்ன ஆண்டவர் இந்த மாசத்தை என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தம். யோசேப்பை போல பரிசுத்தம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி பரிசுத்தமாய் நம்ம ஜீவிக்கும் போது தேவன் நம்முடைய ஆசீர்வதித்து உயர்த்த போதுமான தேவன் இருக்கிறார். ஆமென். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். ஸ்தோத்திரம். அந்த ராஜா எல்லாரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னா, எப்பா உங்களுக்கு ஒரு மாசம் டைம் தரேன், ஆனா எனக்கு பிரியமான ஒரு பாத்திரத்தை நீங்க செஞ்சு கொண்டு வாங்கப்பா அப்படின்னாராம். எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க உங்க பாத்திரம் செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு ரொம்ப பிடிக்கணும். உடனே அந்த அதுல நிறைய இந்த குயவல் நல்ல நல்ல வசதியான இருக்கல, இது ராஜாவுக்கு பாத்திரமா? அப்போ நல்ல அதை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கும் சொல்லி ஒருத்தர் தங்கத்திலேயே செஞ்சானா. ஸ்தோத்திரம். தங்கத்திலே ஒரு பானை செஞ்சு கொண்டு வந்தான். இப்போ செஞ்சு தரான். அந்த நாள் வர வரை நாள் சொல்லும் போது அப்போதான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த பானை ரெண்டாவது ஒருத்தன் வெள்ளியில செஞ்சானா. ஸ்தோத்திரம். ஒருத்தன் வெண்கலத்தில் செஞ்சானா. சரியா? இப்படி பல பாத்திரங்கள் செஞ்சா. ஒரே ஒரு ரொம்ப ஏழை குயவன் இருந்தாலாம். அந்த ஏழை குயவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் மண் பாத்திரத்தில் அவன் பாத்திரத்தை செஞ்சு ஒவ்வொரு நாள், ஐயோ ராஜாவுக்கு பிரியமா இருக்கணும், ராஜாவுக்கு நல்லா இருக்கணும், இந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சானா. யோசித்து பாருங்க, எந்த பாத்திரம் ராஜாவுக்கு பிடிச்சிருக்கும்? பாத்திரம் நானும் பாத்திரம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ இவங்களாம் செஞ்சு வச்சுன்னா ராஜா சொல்ற நாட்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. எதிர்பார்த்துருந்த அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா என்னைக்கிடா சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்களே தவிர அந்த பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணல, அதை சுத்தமாக வைக்கணும் அப்படிலாம் நினைக்கல. ஆனால் இந்த மண்ணில் செஞ்சா பாருங்க, இவன் மட்டும் தான் ரொம்ப சுத்தமாக வச்சிருந்தான். சரியா? அதை இப்போ ராஜா சொல்ற நாளை எதிர்பார்த்துருந்தான். அந்த நாள் வந்துச்சு. எல்லாரும் தங்கத்தை செஞ்சு வேகமாக ஓடிந்தாங்க, வெள்ளி வேகமாக ஓடிந்தாங்க, வெண்கல ஓடி வந்தாங்க. இந்த மண்ணில் செஞ்சு கொண்டு தான். இந்த மண்ணில் செஞ்சவனை பார்த்து மீதியெல்லாம், எங்க பாரு நாங்களாம் தங்கத்தில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம், நீ எதை செஞ்சிருக்க? மண்ணில். ராஜா மண்ணு சட்டி தெரியாத அவருக்கு, தங்க சட்டி எப்படிங்க? ஆனால் இப்போ எல்லாருமே அவர் வேறு செஞ்சு கொண்டு பார்த்து நிற்கிறாங்க. ராஜா ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்குறாரு. இதை கையில் வாங்கி பார்த்தாரு, தங்கத்தில் வச்சு நினச்சான் இதைத்தான் ராஜா வச்சுக்கிட போகிறாரு அப்படின்னு நினச்சா ராஜா அதை வைக்கல. ஸ்தோத்திரம். திரும்ப கொடுத்துட்டாரு. இதை கொடுத்துட்டா வெள்ளி பாத்திரம் திரும்ப அவனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் வாங்கினாரு, கொடுத்துட்டாரு. வெண்கலம் அதையும் கொடுத்துட்டாரு. திரும்ப மண் பாத்திரம் அதை பார்த்தா அது ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. அப்போ சொன்னாராம், இதை நான் அரண்மனையில் எங்கே உட்காந்துக்கணும், அங்கே என்ன சொன்னால் அங்கே வச்சு என்ன சொன்னால் அதை குளுமையான தண்ணி ஊற்றி வைங்க, அதான் நான் குடிக்க போகிறேன்னாராம். அல்லேலூயா. அப்போது ராஜாவை இயேசு ராஜாவுக்கு எப்படி சொல்கிறேன், இயேசு ராஜாவுக்கு தங்க பாத்திரம் பெருசு அல்ல, ஏன்னா பரலோகமே தங்கத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். பார்க்குறோன்னா ஏன் அதை தெரிஞ்சுக்கலாம்னா அதில் சுத்தமாக இருக்கு. மற்ற எல்லாமே இருந்துச்சுன்னா அதில் சுத்தம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் இந்த நாட்கள் நம்ம என்ன எதிர்பார்க்கறனா, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம இருதயத்தில் யோசேப்பை போல பரிசுத்தமாக வாழ எதிர்பார்க்குற கைபை தள்ளச்சம். அல்லேலூயா. நீங்கள் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதுதான். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் என்ன சார் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறார். கனத்துக்குரிய பாத்திரமாய். அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு இந்த மாசத்தை அதிகமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டு சுத்திகரிக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. தேவனுடைய கையிலே கொடுக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக தேவனை மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்வாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட தேவன் நடத்த போதுமான தேவனாக. நான் 5வது காரியத்தை நம்ம தியானி 5வது தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவனை எதிர்பார்க்கிற 5வது காரியம் மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். மல்கியா ஆமென் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். பொருங்க பிரதர், எல்லாரும் எடுக்கல. அதாவது பழைய ஏற்பாட்டிலேயே கடைசி புத்தகம் அந்த மல்கியா புஸ்தகம்.
ரொம்ப ஈஸி உங்களுக்கு. என்ன சார் 1000 அப்படி சொல்லுங்க. நீங்க புதிய பழைய ஏற்பாடு முற்றிற்று அப்படின்னு பாருங்க, அதுல இருக்கும் பாருங்க. எடுங்க திருப்புங்க. ஆமே, நாளையில நிறைய பேர் இன்னும் தேடுறாங்க. சரியா? ஆமே, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் தான் மல்கியா. சரியா? இப்போ வாசிங்க பிரதர், இப்போ வாசிங்க. எடுத்துட்டீங்களா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, அந்த வார்த்தை போடுங்க, இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது பைபிள்லயே ஆண்டவரை சோதித்து பாருங்கன்னு சொன்ன இடம் இந்த இடம் தான். ஆமென், அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, 5வது கர்த்தரை ஆசீர்வதிக்க நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கிறாரு, நமக்கு கொடுக்கிற தசம வகம் காணிக்கையில அந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து கொடுக்கும்போது, பண்டக சாலமே தேவனுடைய ஆலயத்தை காட்டுது, அதுக்கு நம்ம கொடுக்கும்போது ஆண்டு செய்வார வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பாராம். ஆமே, ஒதுக்கி வைக்கிற குப்பை தான் உயரும். சொல்லுங்க, சொல்ல புரியுதா? குப்பையை கூட்டி ஒதுக்கி வைக்கிற குப்பை என்ன செய்யும்? ஒருவேளை உலகத்துல குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா, நீ எனக்கு வேண்டாம், நீங்க எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், ஒதுக்கி வைக்கிறாங்களா? ஒதுக்கி வைக்கிற நீங்க தான் உயர போறீங்க. அதனால யாரை ஒதுக்குறாங்களே, என்னை வெறுக்கிறாங்களே, என்னை ஒதுக்குறாங்களே நினைக்காதீங்க. ஒதுக்கி வைக்கிற குப்பை இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து இன்னைக்கு யார் ஒதுக்கி வச்சாலும் கவலைப்படாதீங்க, ஒதுக்கி வச்சவங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அப்ப இங்க என்ன நம்ம பார்க்கறோம் பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய தசமங்கள காணிக்கைகளை நம்ம கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றார், வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். ஆமென், உச்சம் அல்லேலூயா. இந்த காரியத்துல நம்ம ஆண்டவரை வஞ்சிக்கவே கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். இது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வழி. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் வானத்தின் பலன்களை திறந்து எப்படி ஆசீர்வதிமா, கொஞ்சம் இல்ல, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மளை ஆஸ்வதிக்க போதுமான தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க, போன நாட்கள் போகட்டும், இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவருக்காய் கொடுக்கிற காரியங்களை நீங்க கொடுத்து பாருங்களேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆஸ்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எப்படி கொடுக்கணுமா தெரியுமா? எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையை செலுத்தும் இருப்பதாக, அந்த வார்த்தை உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை பாருங்க, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் தங்குறது இல்லை. ஸ்தோத்திரம். வரவுக்கு தக்க செலவுகள் அதிகமாக இருந்ததை பார்க்குறோம். அப்போ நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்குன்னா நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படணுமா? ஆமென், அல்லேலூயா. நம்ம வருமானத்தில் கர்த்தர் எவ்வளோ கொடுக்குறாரோ அதில் 10ல் 1 கர்த்தருக்கு உண்மையாய் நம்ம மனப்பூர்வமாய் நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் அதை பார்த்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, உற்சாகம், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். எனவே கர்த்தருக்கு கொடுக்கும்போது நம்மளை ஆஸ்வதிப்பதற்கு ஒரு வழி, தேவனுக்கு கொடுப்பது ஆண்டவரை ஆஸ்வதிக்க ஒரு வழியா இருக்கும். சரியா? எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல பாருங்களேன், உன் வீட்டில் ஆகாரம் தங்கும்படிக்கு பிசைந்த மாவில் முதற் பாகத்தை என்ன செய். அப்படின்னு அர்த்தம், ஒரு மாவு பிணையறேன்னு வைங்களேன். சோத்திரம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசுல அம்மா என்ன தெரியுமா, அரிசியை வந்து இதுல இருந்து எடுப்பாங்க, எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சமைக்க எடுப்பாங்க. அதுல என்ன பண்ண தெரியுமா, ஒரு கை அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்பாங்க. அது பேர் என்ன தெரியுமா? பிடி அரிசி. சொல்லுங்க. ஆமா, சமைக்கிறதுக்கு முன்னால அது ஒரு கிலோ 2 கிலோ வந்துச்சுன்னா அதை கொண்டு காணிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா. அதனால பார்த்தீங்கன்னா நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல ரொம்ப வறுமையான நாட்கள் தான். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு நாளும் ஆகாரத்துக்கு குறை இருந்ததே இல்லை.
ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன நம்ம பார்க்குறோன்னா, கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா அல்லேலூயா. உச்சம் அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பான்? இடம் கொள்ளாமல் போகணும் ஆசீர்வதிப்பாராம். அந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்தை பாருங்க, 3 வார்த்தைகள் சொல்லப்படுது. சரியா? முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறதுனால 3 ஆசீர்வாதம். முதல்ல பார்த்தீங்கன்னா இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். சரியா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வானத்தின் மதகுகளை திறந்து, அப்போ கர்த்தர் கொடுக்கும்போது வானத்தின் மதகுகளை ஆண்டவர் திறக்கிறார். வானத்தை திறந்து ஆஸ்வதிப்பார். நீங்க இங்க இருந்து வர நினைக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறனால கர்த்தர் வானத்தை அது உலகத்தில் பழி கொடுக்கிற தெய்வம், கொடுக்கிற தெய்வம் அது எந்த தெய்வம் இல்ல, நம்ம தெய்வம் தான் கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல. அப்ப வானத்தின் மதகுகளை திறந்து கொடுக்கிறதா தேவன். அது மட்டும் இல்ல, இடம் கொள்ளாமல் போகணும்னு ஆஸ்வதிக்கிற. மூணாவது பாத்தீங்கன்னா அது நீ அதே மல்கியா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 3:11. பூமியின் கனியை பட்சித்து போடுகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பலன் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல. அப்படின்னு தெரியுமா? உங்களை பட்சிக்கிறவனை நான் கண்டிப்பேங்கிறார். உங்க குடும்பத்தை பட்சிக்கிற காரியம், நம்மளை பட்சிக்கிற காரியம், நம்முடைய பிள்ளைகளை பட்சிக்கிற காரியம், சரியா? வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டருக்கு கொடுக்கும்போது உங்கள் நிமித்தம், கொடுக்கிறவர்கள் நிமித்தமா நான் அவங்களை வந்து கண்டிப்பேன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, அது உங்க நிலத்தின் பலனை அழிப்பதில்லைங்கிறார். ஆமே. சரி சொல்லல, வருது பாஸ்டர், ஆனால் வீணா செலவாயிருது, ஹாஸ்பிட்டல் செலவாயிருது, பல இது செலவாயிருது நினைக்கிற பாருங்க. ஆடுகிறாரு, அது வீணா போறதில்லை அப்படிங்கிறார். ஆமே. எப்போ? கர்த்தருக்கு கொடுக்கிறது நிமித்தமாய். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படட்டும். அது மட்டும் இல்ல, அது சொல்றாரு, திராட்சை கொடி பலன் இல்லாமல் போவதில்லை. அதாவது நிலத்தை கெடுப்பதும் இல்லை, அது அழிப்பதில்லை. சரியா? உங்க திராட்சை பழம் அது வந்து அது பலன் கொடுக்காம இருப்பதில்லை, கொடுக்காம போவதில்லை என்று சொல்றாரு. அப்போ உங்க வருமானத்தை எல்லா காரியத்தையும் தேவன் ஆஸ்வதிக்க போதுமான தேவனுக்கு நல்லவராமே சொல்லாமே. உச்சம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க வருமானம் வீணாய் போகாது கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால. உங்களுக்கு வீண் நஷ்டங்கள், வீண் செலவுகள், தேவையில்லாத விரயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவர் கண்டிப்பேன், நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நம்ம சபையில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யாருக்கும் கண்டிப்பா இல்லை. ஆனால் மோசடி ஆண்டு சொன்னாரு, அதாவது நீ விசனமாயில கண்டிப்பா இல்லை, அதை உற்சாகமாய் கொடுக்கணும் என்ன நீ வாங்கு அப்படின்னாரு. அப்போ உற்சாகமாய் கொடுக்கும்போது தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கொடுக்கும்போது இந்த ஜெபத்தை சொன்னல, நம்ம காணிக்கை ஜெபத்துல நம்ம ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறத அதுக்கு அடையாளமா காணப்படும். ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சதா நம்ம எப்படி கொடுப்போம்ல, ஒருத்தர் மேல அன்பு இருந்தா நம்ம என்ன செய்வோம் பாத்தீங்களா? அப்ப அதே மாதிரிதான் ஆண்டவர் மேல அன்பு வைத்து நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் அவர்களை கண்டித்து போடுவார், அவன் அழிக்காதபடி பாதுகாப்பார், திராட்சை கொடியில பலன் இல்லாமல் போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. உச்சம் அல்லேலூயா. அப்போ பட்சிக்கிறவனை ஆண்டு விலக்கி பாதுகாப்பார். 3 ஆசீர்வாதம் கொடுக்கறனால. முதலாவது பார்த்தீங்கன்னா இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆஸ்வதிப்பார். இரண்டாவது பாருங்க, வானத்தின் மதகுகளை திறப்பார். ஆமென். மூணாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நல்லவர், சோதரன். பட்சிக்கிறவனை ஆண்டவர் கண்டிப்பா இந்த விதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக தேவனுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பார்த்துக்கிறோம் சொல்ல முடியுமா? முதல்ல என்ன பார்த்தோம்? முதல்ல இருந்தே வருவோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சகோதரிமார் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார், நம்ம ஜெபத்தை விசுவாசின்னு பார்த்தோம். மூணாவது, போராடி யாக்கோபை போல போராடி ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம். நாலாவது, எழுதிக்கோங்க. முதல்ல வந்து உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவான். ரெண்டாவது வந்து வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், நம்ம ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏறெடுக்கணும் அப்படி பார்த்தோம். மூணாவது பார்த்தீங்கன்னா போராடி ஜெபிக்கணும். நாலாவது இப்போ தியானிச்சோம். என்ன தியானிச்சோம்? பரிசுத்தமா, யோசேப்பை போல பரிசுத்தமா வாழணும். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களை. ஆறாவது காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆறாவது காரியத்தை நம்ம ஜெபிப்போம். இன்னொரு 4 காரியம் இருக்கு, அடுத்த வாரத்தில் உங்களோட நான் பேசுகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஆறாவது காரியத்தை நம்ம தியானிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது
போதும். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை மேல் போதி மட்டும் எடுத்தவங்க கூட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டு ஆசீர்வதித்தாராம். ஆமென். அதுக்கு காரணம் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டி. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய பெட்டி எதுக்கு அடையாளமா காட்டப்படுதுன்னா, தேவனுடைய வல்லமைக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டது, தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஒப்பனையா சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு இந்த புதிய நாட்கள் அப்போ அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆண்டு ஆசீர்வதித்தாரு. இன்னைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என்ன விரும்புறாரு? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அதில் நிறைந்து இருக்கணும் எதிர்பார்க்கிறார். நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் அதில் நிறைந்திருக்கணும் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அதில் நிறைந்திருக்கும் போது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய வீட்டார் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா நுகங்களையும் அவைகள் முறித்து போடும். நீங்க ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா அந்நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். பாருங்க, அபிஷேகத்தினால் என்ன செய்யுமா? நுகங்கள் முறிக்கப்படும். ஆமென். இந்த நுகம் என்பது தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத துன்பம். அப்ப பாருங்க, இங்க ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்க காரணம் அந்த அபிஷேகிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த தேவனுடைய பெட்டி. இன்னைக்கு எதை காட்டுதுன்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை காட்டுது. தேவப்பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுக்கு சமம். நாம சொல்ற கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்த மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவா காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போ இந்த அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கணும். இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம தாகமாய் வந்தா ஆண்டவர் நம்மை நிரப்ப கர்த்தர் போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி எப்போ ஓபேத் வீட்டுக்கு வந்துச்சுன்னா, தாவீது ராஜா என்ன செஞ்சார்னா, அவர் பெலிஸ்திய தேசத்துல இருந்து இந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஊசாங்கிற ஒரு மனுஷன் அவன் துணிகரமாய் அவன் தொட்டான். அப்போ ஆண்டுடைய அடி விழுச்சு. இது எதை காட்டுனா, நம்ம அபிஷேகம் பெற்றுட்டா நம்ம பரிசுத்தம் இல்லாமல் நம்ம அதை தொட்டா அடி விழுந்துடும். ஆமென். அதுதான் அதை காட்டுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் நம்ம ஜீவிக்கும் போது நம்ம வாழ்க்கை என்ன நடக்கும் தெரியுமா? ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வீட்டில் இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். கை வைத்த லட்சணம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. நல்ல சத்தத்தை அல்லேலூயா. எனவே அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாள் நம்ம துக்கப்படுத்தவே கூடாது. நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தக்க ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியத்துல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. சரியா? ஒரு 3 வசனத்தை வாசிக்கணும். எல்லாம் நீங்க வேதாகமத்தை திருப்புங்க. நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? வாசிக்காத ஆமென் சோதரம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வாசிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர்கள் நிருபம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், அதுல 30, 31, 32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 31. சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. 32 வாசிமா வாசி. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க. நம்ம எல்லாரும் எதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, எதுக்காக நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோமா? அங்க பாருங்க, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க.
நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா, நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் கூட இருக்கிறாங்கன்னா, நம்ம அவங்கள எப்படி வச்சுக்கிடுவோம்? எப்படி வச்சுக்கிடுவீங்க நீங்க? எப்படி வச்சுக்கிடுவோம்? நல்லா வச்சுக்கிடுவீங்க, அப்படித்தானே? என்ன நினைப்போம்? ஐயா அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அப்படிதான் நினைப்போம். அவங்க துக்கப்படக்கூடாது, அப்படி நினைப்போம். இதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் யார் நம்ம வீட்டில் இருக்காங்களோ, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட எப்பவுமே கூடயே இருக்கிறார். இந்த ஆவியான என்ன பாதிமா, நீ என்னை துக்கப்படுத்துறாத. அல்லேலூயா. துக்கப்படுத்தினான். இப்போ ஒருத்தரை வீட்டில் வச்சுக்கிட்டே ஒருத்தர் துக்கப்படுத்தினான், என்ன தெரியுமா? என்ன செய்வாங்க? அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அழுவாங்களா? அழுவாங்களாம். சரியா? அழுவாங்க. வேற என்ன செய்வாங்க? கோவப்பட்டுருவாங்க. நிறைய வருது தாட்டு. அப்படி என்ன செய்வாங்க? சரி, இதுக்கு மேல அங்க இருந்தா நமக்கு மதிப்பு இல்லை, என்ன செய்வாங்க? வெளியே. இதே மாதிரி தான் ஆவியானவரும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை ஒரு நாள் துக்கப்படுத்தவே கூடாது. அப்ப எது துக்கப்படுத்துது? இப்ப கீழே பாருங்க, 31 பாருங்க, 31 வாசிங்க. சகலவித கசப்பும், கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு இன்னைக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், குறிப்பா ஞானஸ்நானத்தைப்படுங்க, அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். கசப்பு, கோபம், வைராக்கியம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், துர்க்குணம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்குவதாக. கை வைத்தாம அல்லேலூயா. நம்ம அவர் துக்கப்படாம நம்ம என்ன செய்யணுமா? 32 வசனம் பாருங்க. ஒருவருக்கொருவர் சொல்லுங்க, தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆவியான நம்ம வீட்டில் இருக்கிறாரு, ஆவியான நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் அவர் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? என்ன சொல்றேன்? ஒருவருக்கொரு தயவாகவும் மனத்தாழ்மையாகவும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம ஒருவருக்கொரு மன்னிக்கணுமா? ஆமென். அல்லேலூயா. அப்படி இருந்தா ஆவியானவர் நம்ம கூட இருப்பாரு. இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் தேவ பிரசன்னம், உடன்படிக்கை பெட்டி அவர் வீட்டில் இருந்தனால அந்த அவரையும் கர்த்தர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டு ஆசீர்வதிக்க போதுமானது இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம செய்த ஒரே ஒரு காரியம், எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்வோமாக. எப்பொழுதும் ஆவியானவர் நமக்குள்ள ஆவியானவர் அவர் சந்தோஷமாய் காணப்பட நம்ம எல்லாவற்றையும் மன உருக்கமாய், ஆமென் சொல்ற நீடிய சாந்தமாய் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். சகல துர்க்குணம், கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், மற்ற எந்த துர்க்குணமும் நம்மளை விட்டு இந்த காலவெளியில் கர்த்தர் நீக்கி போடுவாராக. எல்லாம் சொல்லுங்க, நீக்கி போடுவீராக. எல்லாம் நீக்கி போடுவீராக. இன்னைக்கு யார் மேலேயா கோபமா இருக்கிறீங்களா? யார் மேலேயா கசப்பா இருக்கிறீங்களா? யார் மேலேயும் வைராக்கியமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மன்னிக்க கிருபை தாங்கப்பா, நீங்க என்னை மன்னிச்சுங்க, நான் எல்லாரையும் மன்னிக்க கிருபை தாங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். நமக்குள்ள ஆவியான வருவார், தேவ பிரசன்னம் இருக்கும். அப்போ ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிக்க போதுமான தேவன். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. சகோதரிமார்களே நல்ல கை வைத்து அல்லேலூயா. 6 காரியத்தை நம்ம தியானிச்சக்குள்ள 6 காரியம். முதலாவது பார்த்தோம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதப்பா. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தது போல நம்ம ஜெபத்தை விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் செய்வாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். மூன்றாவது என்ன பார்த்தோம்? யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். அப்ப நம்ம ஜெபம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம்ல, போராடி ஜெபிக்கிற ஜெபமா மாறணும். நாலாவது என்ன பார்த்தோம்? யோசேப்பிட்ட இருந்த பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில காணப்படணும். பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஓட்டம் வேண்டாம், பாவம் வேண்டாம், என் தேவன் எப்போதும் என்னை பார்க்கிறாரு அப்படி சொல்லி பாவத்தை விலகி ஓடினார்ல, அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் விலகி ஓடுகிற பிள்ளைகளாக பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கையை நேசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ராஜா இருந்த அந்த அந்த மண் பாத்திரம் போல, அந்த மண் பாத்திரம் சுத்தமாக இருந்தனால தங்கத்தை பார்க்கல. நீ உலகத்துல விளையாடப்பட்டவங்களா இருக்கலாம், பெரிய ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை பார்க்கல. நம்ம மண் பாத்திரமா இருந்தாலும் தங்கம் சுத்தமான பாத்திரமா இருக்கிறோமா அதுதான் பார்க்கிறார். ஆமென். பரிசுத்தமான பாத்திரமா வாழ. ஆமென். ஐந்தாவது என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம். ஆமென். தசமமாக காணிக்கைகளை ஆண்டு கொண்டு வந்தா இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், வானத்தின் பலன்களை தந்து ஆஸ்வதிப்பார், துஷ்டனை அவர் கடிந்து கொள்வார் என்று பார்த்தோம். அப்போ நமக்கு அது அழிவு இல்லை, சோதரம் நமக்கு திராட்சை ரசம், திராட்சை கொடி பலனை கொடுக்கும் என்று நம்ம தியானிச்சோம் இல்ல. ஆறாவது காரியம் பார்த்தோம், உடன்படிக்கை பெட்டி. ஓபேத் யோதம் வீட்டில் இருந்த போது தேவன் அவன் ஆசீர்வதித்தார், அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படுவோம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல வாயை திறந்து துதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டு தியானிச்ச ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முழங்கால் போட முடியாது, எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் போடலாமா? எல்லாரும் முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா இதை செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா மட்டும் கேளுங்க. அந்த கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.
நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஹல்லேலூயா. நல்ல பெண்கள் பக்கம் நல்ல சத்தம் உயரட்டுமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஆமாம், என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக ஆண்டவர் சொன்னாரு. ஆமே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதி 6 காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிச்சுக்கிறோம். ஆமே, ஒருவேளை நீங்கள் சில காரியத்தில் நீங்கள் அதை சரியாக நீங்கள் இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். சில காரியங்களில் சில காரியத்தில் பரிசுத்தமாக நீங்கள் ஜீவிக்கலாம், நல்லது. எந்த காரியம் நம்ம வாழ்க்கை இல்லையோ இன்றைக்கு அதை செய்ய உங்களுக்கு பிரயாசம் படுங்க. ஆமென். இதை செய்ய ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் உண்மையாய் காணப்படுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வீண் விரயங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க போதுமான தேவன் இருக்கிறார். இல்லை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை இந்த 6 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபை போல ஒரே போராடி ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆமென். ஜெபத்தை விசுவாசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீகபாலரா ஓ ரீமாலா ஷிகபாலரா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தரை நிரப்புகிறார், இன்னைக்கு கர்த்தரை நிரப்புகிறார், இன்னைக்கு கர்த்தரை நிரப்புகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல அந்நிய வாசையில கர்த்தரை துதிங்க. எல்லா துர்க்குணம் வெளியே போகட்டும், எல்லா கோபம் வெளியே போகட்டும், எல்லா கசப்பு வெளியே போகட்டும், எல்லா கூக்குரல் வெளியே போகட்டும். ஹல்லேலூயா. எல்லா தூஷணங்கள் வெளியே போகட்டும். ஆமென், ஆமென். துர்க்குணங்கள் வெளியேறட்டும். அதெல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் சொல்லுங்க. சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் என்னை விட்டு நீங்க கடவுதே. உண்மையா கேளுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியானவரை நீக்குகிறார், இன்னைக்கு ஆவியை நீக்குகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்துறாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இது கூட தடையா இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. 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 மற்றவங்களுக்காக நீங்க அவங்கள மன்னிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க சுகத்துக்காக உங்க ஆசீர்வாதத்துக்காக நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் ஓபேத்தையும் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு இந்த காலவேளை நம்மை ஆசீர்வதிக்க போதுமான தேவன் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். உண்மையிலே கர்த்தர் என் கூட பேசினார். பாஸ்டர், இந்த 6 காரியம் நான் செய்ய ஆசைப்படுறேன், நான் விருப்பப்படுறேன். ஆண்டவர் எனக்கு தான் ஆண்டவர் பேசினாரு, இதில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நிச்சயமா இந்த மாதம் என் மகனே, என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்ற வாக்குத்தத்தம் வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வீங்கண்ணா. நீங்கள் முழங்கால் நிற்கிறவங்க உள்ளது கை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா.